டிடி சிஸ்டரை லைக் பண்ணும். எல்லாருக்கும் ஹாய். தீஜாவுக்கு 6 மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால தேஜுக்கு என்னென்ன கொடுத்தோமோ அதே மாதிரி பசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, நெடக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, நட்ஸு, பாதாம் முந்திரி நட்ஸு, பொரியரிசி, உளுந்து, ஜவ்வரிசி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பொரியரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உளுந்து, ஜவ்வரிசி, ஒரு 4 ஏலக்காய் அதையும் மொத்தமாக போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நெடக்கடலையை வறுத்து எடுக்க போகிறோம். அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் இருக்கும்ல, அதுக்காக அதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த தோல்லாம் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து பருப்பு வகையெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது ரெண்டையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. பாசிப்பயிறு அதையும் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு அதையும் நல்லா நார்மலாக ஹீட் காமிச்சு எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை அதையும் நார்மல் ப்ரௌன் ஷேடு வர மாதிரி அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு லைட்டாக கிண்டி பார்த்தா கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைமிங்கில் நட்ஸையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஷேட் மாறுற மாதிரி முன்ன பின்ன போட்டு வறுத்து எடுத்தாச்சு. ஃபைனலி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கிறதுக்காக பரவலாக கொட்டியாச்சு. கையை வச்சு பார்த்தா கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே கரண்டியை வச்சு 2 கிண்டி அப்படியே கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாளி எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே ஆறிடுச்சா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ரைஸ் மில்க்கு கிளம்பியாச்சு. ரைஸ் மில்க் போயிட்டு அதில் எடை போட்டு பார்த்தா 1 கிலோ 40 மில்லி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மில்லில் அரைக்க கொடுத்ததுனால நைஸாக அரைச்சி கொடுத்துருங்கண்ணேன்னு கேட்டு அரைச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 7:30 போல் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து அதில் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடுப்பில் வச்சு கிண்டி பார்த்தா கொஞ்சம் கெட்டிப்படும். கொஞ்சம் கெட்டிப்படப்பட மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னா ஒரு 2 ட்ராப் மட்டும் நெய் ஆட் பண்ணி வச்சுட்டு நெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு கூழ் பதத்தில் வர்ற மாதிரி எடுத்துட்டு தீஜாவுக்கு கொடுத்து பார்த்தேன் ஆற வச்சுட்டு ஆன்னு வாங்கிட்டாங்க. ஸ்பூனை ஒரு 2 நிமிஷம் தண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்தால் அழுக, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அழுக. அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. அழுகாதின்னு சொல்லி அவங்களும் சரிப்படுத்தி கொடுத்து முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ஃபுல்லாக கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்தோடு கொடுத்தாச்சு. தேஜுக்கும் இது மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்துச்சு. இப்போ தீஜாவுக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓகே பாய்.